விராட் அரசருக்கு தன்னோட பையன் ராஜ்குமார் உத்தர் கௌரவாஸோட நடந்த சண்டையில் எப்படி ஜெயிச்சாரு அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. 2 நாள் முடியுது. விராட் சபைக்கு வராரு. வந்து பார்த்தா தன்னோட சிம்மாசனத்துல யுதிஷ்டர் உக்காந்துருக்கிறாரு. இதை பார்க்குற விராட்டுக்கு ரொம்பவே கோவம் வருது. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட சிம்மாசனத்துல நீ உட்காருவ அப்படின்னு யுதிஷ்டரை பார்த்து விராட் கேட்குறாரு. அதுக்கு அர்ஜுன் சொல்றாரு, யுதிஷ்டர் நினைச்சாரு அப்படின்னா இந்திராவோட சிம்மாசனத்துல கூட உட்கார முடியும். என்னது, யுதிஷ்டரா? அப்ப நீங்க யாரு அப்படின்னு விராட் அர்ஜுனை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு அர்ஜுன் சொல்றாரு, என்ன உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? நான் தான் பிருஹநல்லா. நாங்கள் எல்லாரும் பாண்டவா பிரதர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லா பாண்டவா பிரதர்ஸும் விராட்டுக்கு ஒரு வணக்கத்தை சொல்கிறாங்க. இப்போ அர்ஜுன் சொல்கிறாரு, நாங்கள் 12 வருஷம் வனவாசத்தை முடிச்சுட்டு 1 வருஷம் தலைமறைவாக இருக்கணும். எங்கே தலைமறைவாக இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் உங்களோட கிங்டமில் நாங்கள் தலைமறைவாக இருக்கலாம்னு முடிவு பண்ணோம். உங்களோட ஹெல்ப்போட நாங்கள் 1 வருஷம் தலைமறைவாக இருந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு அர்ஜுன் சொல்கிறாரு. இந்த நேரத்தில் தான் ராஜ்குமார் உத்தர் தன்னோட அப்பாவான விராட் கிட்ட வந்து சொல்கிறாரு, அப்பா, கௌரவாஸ் கூட நடந்த சண்டையில் அர்ஜுன் தான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணாரு அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே விராட் யுதிஷ்டர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் தலைமறைவாக 1 வருஷம் என்னோட கிங்டமில் இருந்தது என்னோட பாக்கியம். என்னோட க்ரௌன், என்னோட கிங்டம், என்னோட சிம்மாசனம் எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு யுதிஷ்டர்கிட்ட ரொம்ப மரியாதையாக சொல்கிறாரு. அப்போ யுதிஷ்டர் சொல்கிறாரு, நீங்கள் 1 வருஷம் எங்களுக்கு தங்க இடம் கொடுத்து 1 வருஷம் எங்களுக்கு சாப்பாடு போட்டதுக்கு நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு யுதிஷ்டர் ரிப்ளை பண்ணுறாரு. இப்போ விராட்டுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அர்ஜுன் கிட்ட கேட்குறாரு, என்னோட பொண்ணு உத்தராவை நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அர்ஜுன் சொல்கிறாரு, உத்தரா என்னோட ஸ்டூடெண்ட், நான் எப்படி என்னோட ஸ்டூடெண்ட்டை கல்யாணம் பண்ண முடியும்? பட் உத்தராவை என்னோட டாட்டர் இன் லாவா என்னால் ஏற்றுக்க முடியும். என்னோட பையன் அபிமன்யு என்னை போலவே ரொம்ப வீரமாக இருப்பான், அழகாக ஸ்மார்ட்டாக இருப்பான். அவனுக்கு நீங்கள் உத்தராவை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அர்ஜுன். தன்னோட பையன் அபிமன்யுவை பற்றி பேசுகிறப்ப அர்ஜுனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 13 வருஷமாக சுபத்ராவையும் அபிமன்யுவையும் அர்ஜுன் பார்க்கவே இல்லை. விராட் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுனால சுபத்ரா, அபிமன்யு, திரௌபத், திருஷ்டத்யும்னா, ஷிகண்டி இவங்க எல்லாருமே மத்ஸ்யதேஷ்க்கு வராங்க. எல்லாருக்கு முன்னாடி ரொம்ப கிராண்டாக அபிமன்யுக்கும் உத்தராக்கும் கல்யாணம் நடக்குது. ஆனால் வந்த யாருக்குமே ஒரு பெரிய யுத்தம், போர் நமக்காக வெயிட் பண்ணுது. அதில் அன்னெசரியாக நிறைய இன்னசென்ட்டான சோல்ஜர்ஸ் சாவ போகிறாங்கன்னு யாராலையுமே கெஸ் பண்ண முடியல.